நீங்க ஃபோட்டோல பார்த்துட்டு இருக்கிற இந்த பொண்ணு கையில வச்சிருக்கக்கூடிய குழந்தையை பார்க்கும்போது, அந்த பொண்ணு அதோட தங்கச்சி பாப்பாவையோ, தம்பி பாப்பாவையோ கையில வச்சிருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த பொண்ணு கையில வச்சுட்டு இருக்கிற குழந்தை, அந்த பொண்ணோட குழந்தை தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம ஃபுல் வீடியோவை பார்த்துருங்க. அண்ட் மறக்காம கமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவில் நாம இந்த உலகத்தில் நடந்த வினோதமான மற்றும் விசித்திரமான சில பிரெக்னன்சி கேஸுடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போறோம். டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம முன்னாடி சொன்ன மாதிரி கமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மோஸ்ட் பேபிஸ் born to one mother. அதிகபட்சமா ஒரு பெண்ணால எவ்வளவு குழந்தைகளை அவங்களுடைய வாழ்நாளில் பெற்றுக்கொள்ள முடியும்னு கேட்டா அது ரொம்பவே சந்தேகம்தான். நிறைய பேரால 8 குழந்தைகளுக்கு மேல பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய கர்ப்பப்பையானது தாங்காது. ஸோ அதிகபட்சமா 10 குழந்தைகள் வரைக்கும் ஒரு பெண்ணால பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா ஹிஸ்டரியில ஒருத்தங்க 18ஆம் நூற்றாண்டுல ரஷ்யாவில் வாழ்ந்த பெயர் தெரியாத பெண்மணி ஒருத்தங்க 69 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க. அதுவும் ஒவ்வொன்றா கிடையாது, 16 முறை இரட்டை குழந்தைகள், 7 முறை ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள், 4 முறை ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள்னு சொல்லி 69 குழந்தைகளை தனியால பெற்றெடுத்திருக்காங்க. இதனாலேயே இன்று வரைக்கும் இல்லை ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் அதிக குழந்தைகளை பிரசவிச்ச பெண்மணி அப்படிங்கிற கின்னஸ் சாதனையை வச்சிருக்காங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் பேரு ஃபிடோர் வெஸ்லிவ். இந்த தகவல் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஓல்டஸ்ட் woman to get pregnant. பொதுவாக பெண்களுக்கு சொல்லணும்னா 44 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள அவங்களுக்கு மாதவிடாய் நிறுத்தமானது நிகழ தொடங்கிடும். அதனால் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையானது இந்த வயதுக்குள்ள அவங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 55 வயசுக்கு மேலேயே பெண்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதையும் தாண்டி சில கேசஸில் நிறைய பெண்மணிகள் 50ஐயும் தாண்டி குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க. இது ஒரு அதிசயம்னே சொல்லலாம். அந்த வகையில் அதிக வயதில் குழந்தை பெற்றெடுத்த பெண்மணி அப்படிங்கிற சாதனையை வச்சிருக்கிறது நம்மூரை சேர்ந்த ஒரு இந்திய பெண்மணி தான். ஹைதராபாத்தை சேர்ந்த எரமட்டி மங்கம்மா அப்படிங்கிற பெண்மணி அவங்களுடைய 73ஆம் வயதில் 2019ஆம் ஆண்டு இரட்டை பெண் குழந்தைகளை ஐவிஎஃப் முறையில் பெற்றெடுத்தாங்க. இதன் மூலமாக உலகத்திலேயே அதிக வயதில் பிரெக்னென்ட் அடைஞ்சு குழந்தையை பெற்றெடுத்த முதல் பெண்மணியாக இவங்க தான் உருவாகி இருக்காங்க. மோஸ்ட் பேபிஸ் born at twins. நம்ம லிஸ்ட்லேயே நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. அந்த மாதிரி உண்மையிலே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இரட்டை குழந்தைகள், ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள், ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள்னு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் ஒரே பிரசவத்தில் 9 குழந்தைகளை பெற்றெடுத்த பெண்மணியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க தான் ஒரே பிரசவத்தில் அதிக குழந்தைகளை பெற்றெடுத்தவர் அப்படிங்கிற கின்னஸ் சாதனையும் வச்சிருக்காங்க. மாலி நாட்டை சேர்ந்த அலிமா சிசி அப்படிங்கிற பெண்மணி 2021ஆம் ஆண்டு பிரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. பிரெக்னென்ட் ஆகினா அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் அந்த குழந்தைகள் 9 குழந்தைகளாக ஒரே பிரசவத்தில் பிறந்திருக்கு. இதுதான் உலக சரித்திரத்திலேயே ஒரே பிரசவத்தில் அதிக குழந்தைகள் பிறந்த சம்பவமாக கருதப்படுது. ஆனால் அலிமா சிசி இவ்வளவு குழந்தைகளை பெற்றெடுத்தும் ஆரோக்கியமாக தான் வீடு திரும்பி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரே பிரசவத்தில் வந்துட்டு அவங்களுக்கு 9 குழந்தைகள் உருவாகி இருக்கும், 10 குழந்தைகள் கூட உருவாகி இருக்கு. ஆனால் யாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பிரசவிச்சதே கிடையாது. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக பிரசவிச்சவங்க அப்படிங்கிற முறையில் அலிமா சிசி அப்படிங்கிறவங்க தான் இந்த சாதனையை வச்சுருக்காங்க. மோஸ்ட் ப்ரீமெச்சூர் பேபி. ஒரு குழந்தையை சக்ஸஸ்ஃபுல்லாக பெற்றெடுக்கிறது அப்படிங்கிறது 9 மாதத்துக்கு அப்புறம் தான் நடக்கக்கூடியது. ஆனால் சில முறை குழந்தைகள் சீக்கிரம் பிறந்துடும். நம்ம ஊரில் கூட குறை பிரசவம்னு சொல்லுவாங்க. அது அதிகபட்சமாக சொல்லணும்னா ஒரு 7 மாதத்துல பிறந்த குழந்தைகளை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை குறை பிரசவம்னு சொல்லுவாங்க. பட் அந்த குழந்தைகளானது கொஞ்ச நாள் கடந்துருச்சுன்னா அந்த குழந்தை வந்து எப்பவும் போல வாழ தொடங்கிடும். ஆனால் ரொம்ப ரொம்ப குறை பிரசவமாக பிறந்த குழந்தை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது அமெரிக்காவை சேர்ந்த கர்டிஸ் மீன்ஸ் அப்படிங்கிற குழந்தை தான். இந்த குழந்தையானது அவங்களுடைய அம்மா வயிற்றுல இருந்து 21வது வாரத்திலேயே வெளியே வந்திருக்கு. அதாவது 5வது மாதத்திலேயே இந்த குழந்தையானது பிறந்திருக்கு. 5 மாத குறை பிரசவத்தில் கர்டிஸ் பிறந்ததால் அவனுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கு. அவனால் உணவை நேரடியாக வாயில் எடுத்துக்க முடியாது, டியூப் வழியாக தான் எடுத்துக்க முடியும். இருந்தாலுமே அந்த குழந்தையானது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அவனுடைய 2வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த வகையில் குறை பிரசவத்தில் பிறந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தைன்னா அது கர்டிஸ் மீன்ஸ் தான். அவன் அடுத்து இன்னும் நிறைய பிறந்த நாட்கள் கொண்டாட நாம் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துவோம். நம்ம சேனல் நேம் காமன் மேன். அந்த காமன் மேனுக்கு நீங்கள் என்ன
பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நிறையா கலந்து உங்களுக்கு நான் வீடியோவை கொண்டு வந்து கொடுப்பேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யங்கஸ்ட் மதர் எவர் நோன். 1939ஆம் ஆண்டு பெருவை சேர்ந்த 2 பெற்றோர்கள் அவங்களுடைய பெண் குழந்தைக்கு அதிகமாக வயிற்று வலி வருது, வயிறு அதிகமாக பெருசாகிட்டே இருக்குது, ஏதாவது நோய் வந்திருக்கு போல், டியூமர் வந்திருக்கு போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் காமிக்கிறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்கிறாங்க. அது எல்லாருக்குமே அதிர்ச்சியான ஒன்றா இருக்குது. ஏன்னா அவங்க தூக்கிட்டு போன அந்த 5 வயசு குழந்தை 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கு. யாருக்குமே இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு சொல்லி சுத்தமாக தெரியல. அந்த பொண்ணுக்கிட்ட யாராவது தப்பாக நடந்துக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறப்பவும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சின்ன வயசு, அதனால் அந்த பொண்ணுக்குமே எதுவுமே தெரியல. பட் எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணது என்னன்னா அந்த பொண்ணு சீக்கிரமாகவே வயதுக்கு வந்துருச்சு. அது யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் இந்த பொண்ணுக்கிட்ட யாராவது தப்பாக நடந்திருக்காங்க, அதன் மூலமாக இந்த குழந்தையானது பிரசவிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் சைக்காட்டிஸ்டும் சொன்னாங்க. அந்த குழந்தை பேரு லீனா மெடினா. இந்த லீனா மெடினா தான் ஹிஸ்டரியிலேயே குறைந்த வயதில் குழந்தையை பிரசவிச்ச பெண்மணியாக கருதப்படுறாங்க. அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா எங்களுடைய சப்ஸ்கிரைப் கவுண்ட் ரொம்பவே குறைவாக இருக்குது. பட் எங்களுடைய கண்டென்ட்டுடைய குவாலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் நிறையா வீடியோஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை பை.